புகையால் தொட்ட மரமாகவே தலை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியான டூயல் கலர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷன் உங்களிடம் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷன் அப்ளிகேஷனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சென்டரில் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 9:16 இரண்டாவதாக உள்ள 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போய்க்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் பாரில் அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் எட்ஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் எட்ஜ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அனிமேஷன் ப்ளஸ் ஐக்கான், அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவோட மிடில் போய்க்கோங்க. ஸோ மிடில் செகண்ட் போயிட்டு மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு போங்க. லாஸ்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த அனிமேஷன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜுக்கு மூவ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போனதுக்கப்புறம் கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க. அதில் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பிளேயருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் லாஸ்ட்லேருந்து இரண்டாவதாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டூப்ளிகேட் வந்து வந்துடும். ஸோ அந்த மேலே உள்ள லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ரைட் சைடு உள்ள 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் வேல்யூ இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இமேஜை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ அதில் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஷேப் இருக்கும். ஸோ அதில் ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஷேப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒய் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ரைட் சைடில் 2வது ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 30 டிகிரி வச்சுக்கோங்க. 30 டிகிரி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை லெஃப்ட் கார்னரில் வந்து வச்சுக்கோங்க. அந்த ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் வந்து வச்சுக்கோங்க.
லெஃப்ட் கார்னரில் வச்சதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள அனிமேஷன் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவோட மிடிலுக்கு போங்க. மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோட லாஸ்ட்டு போய்க்கோங்க. லாஸ்ட்டு போயிட்டு மறுபடியும் அந்த அனிமேஷன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷேப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து கொண்டு போய் வைங்க. ஸோ கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லேயர் இருக்கும். ஸோ அந்த 3 லேயரில் ஃபஸ்ட்டு 2 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 பாக்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த பாக்ஸஸில் 2வது பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் குரூப் அண்ட் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு புது லேயர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஷேடோ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் சைஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 வச்சுக்கோங்க. 12 வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு தேவையான மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய எடிட்டிங் வீடியோக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ഇല്ലതു തുടരട്ടെ എല്ലാ ഹേറ്റേഴ്സ് സുനിന്നു പോരട്ടെ ഈ കളി ഫെയിൽ ആകണത് നീ തന്നെ കോസന്റെ മത്സരമെന്നോട് തന്നെ ഇല്ലതു തുടരട്ടെ എല്ലാ ഹേറ്റേഴ്സ് സുനിന്നു പോരട്ടെ ഈ കളി ഫെയിൽ ആകണത് നീ തന്നെ കോസന്റെ